வணக்கம் நண்பர்களே. ஐரோப்பிய சிந்தனைகள், தத்துவங்கள் எந்த மொழியில் இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவதாக இருந்தாலும், நம் மொழிக்கு அதை கொண்டு வரும்பொழுது நம் மொழியும் வளம் பெறும், நம் சிந்தனையும் வளம் பெறும் என்ற அடிப்படையில் ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் என்ற உலகத்தினுடைய முதல் தத்துவ வார்த்தையை குறித்து என்னுடைய பார்வையை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களை தொடர்ந்து வருவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் என்பது நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன். நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். இதுதான் அர்த்தம். நான் இருக்கிறேனா இல்லையான்னு நான் சந்தேகப்பட ஆரம்பித்தா என்னுடைய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் அதுவே மறைந்து போயிடும் இல்லையா? ஸோ நான் சிந்திப்பதால் நான் இருக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், ஆகையால் நான் இருக்கிறேன். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம். இது ஒரு உயர்ந்த சிந்தனை, ஒரு பெரிய சிந்தனை மரபையை நமக்கு இட்டுச் செல்லும். நம்முடைய சிந்திக்கும் வளம் கூடும். நம் சிந்தனையின் வளம் கூடும் பொழுது நம்ம நாலேஜுடைய பேஸே அதுதான், அடிப்படையே அதுதான். நம்முடைய அறிவின், ஞானத்தின் அடிப்படையே இதுதான். இதை குறித்து இந்த ஒரு வார்த்தை ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் என்கிற, நான் சிந்திக்கிறேன், ஆகையால் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை பல பரிணாமங்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் நிறைய விஷயங்களை, அதாவது இவர் ஒரு பிரெஞ்சு அறிஞர், முதல்ல சொல்லிடுறேன். இவர் பேர் ரெனே டெக்கார்ட். இவர் ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன், பிலாசபர். அவர் பிரெஞ்சு முறையில் தான், அது ரொம்ப முக்கியம். அவருடைய மெய்யியல், அதாவது அந்த தத்துவங்கள் தன்னுடைய தாய்மொழியில் தான் அவர் எழுதுகிறார், பிரெஞ்சு மொழியில் தான் எழுதுகிறார். அதிலேருந்து அது கிரேக் அண்ட் அதர் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜஸ்க்கும் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. ஒருத்தர் கற்பனை, ஏமாற்றுதல், தவறு, இதெல்லாம் என்னென்ன சிந்தனையுடைய என்னென்ன நிலைப்பாடுகள் பாருங்கள். கற்பனை செய்வது, அல்லது நான் ஏமாற்றப்பட்டேன், அல்லது நான் ஏமாற்றினேன், நான் தவறிழைத்தேன், அல்லது எனக்கு தவறிழைக்கப்பட்டது என்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த சிந்திக்கும் ஆற்றலிலிருந்தான் வருகிறது. எது தவறு, எது ஏமாற்று, எது கற்பனை, இதெல்லாம் மனிதனுடைய அந்த சந்தேகப்படும் குணங்களின் அடிப்படையில் வருவது. சந்தேகிக்கும் குணங்களிலிருந்து தான் கற்பனை வருகிறது, ஏமாற்றுதல் என்று ஒன்று வருகிறது, தவறு வருகிறது, இந்த சிந்தனைகள் வருகிறது. இதை நான் சொல்வது முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ சிந்திப்பது என்பதுதான் ஒரு ஒரு அறிவின் அடிப்படை, அறிவின் வளர்ச்சி, ஞானத்தின் டெஸ்டினேஷன் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் நிலையாக இருக்கும். நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். நம் மனம் ஓயாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சிந்தனையில் தான் இதெல்லாம் நிகழ்கிறது. கற்பனை, தவறு, ஏமாற்றுதல், இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நிலவுகிறது. நான் சிந்திக்கிறேன், ஆனால் நான் இருக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த பிலாசபியை விட நீங்கள் என்ன, நான் சொல்ல வந்ததுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. நானும் இந்த தத்துவம் குறித்து மேற்கொண்டு என்னுடைய புரிதலை நான் உங்களோடு பகிர்கிறேன். பகிர்வும், புரிந்துணர்வும் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும். மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் தத்துவங்களை பகிர்ந்து கொள்வோம், அறிவை விருத்தி செய்வோம், ஞான நிலையை அடைவோம். நன்றி.